ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனுஷ்கர்பல். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ஷாம்பூ எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பேசிக்காக ஷாம்பூ எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், எப்போல்லாம் அந்த ஷாம்பூ யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் தெரியாமல் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஷாம்பூ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கிற அழுக்கையும் அதிகப்படியான ஆயில் செக்ரேஷன், அதாவது அதிகப்படியான எண்ணெய் சுரப்பு, அண்ட் நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்ம தலையில் ஏற்படுற தூசு, டஸ்ட்டு, பொல்யூஷன்ஸ், அதிகப்படியான ஸ்வெட்டிங்ஸ், அதாவது வேர்வை, இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும்தாங்க நம்ம ஷாம்பூ யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கேல்ப்பை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஷாம்பூ அப்ளை பண்ணாலே போதுமானதுங்க. ஹேரோட லென்த் வரைக்கும் ஷாம்பூ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தலையில் ஷாம்பூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் வர்ற நுரைய வச்சு பேலன்ஸ் இருக்கிற முடியை க்ளீன் பண்ணாலே போதுமானதுங்க. தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளோட தலைமுடியை நல்லா சிக்கு எடுத்த பிறகு தாங்க நம்ம தலையில் ஷாம்பு போட்டு குளிக்கணும். அதே மாதிரி தலையில் லைட்டாக வச்சு ஆயில் வச்ச பிறகு தாங்க ஷாம்பு யூஸ் பண்ணணும். ட்ரை ஹேராக இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது. தலையில் தண்ணீர் ஊற்றாமல் டேரெக்டாக ஷாம்பூ அப்ளை பண்ணவும் கூடாதுங்க. நம்ம தலையில் தண்ணியை நல்லா ஊற்றி எல்லா முடியும் நனைஞ்ச பிறகு தாங்க ஷாம்பூ யூஸ் பண்ணணும். தலையில் ஷாம்பூ போட்டதுக்கு பிறகு அவசரமாக குளிச்சுட்டு வரக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்போட கெமிக்கல் கண்டென்ட் நம்மளோட ஸ்கேல்பில் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஹேரை நல்லா அலசிடணும். அதே நேரம் ஸ்கேல்ப்பையும் நல்லா தேய்ச்சி குளிச்சுடுங்க. ஒன் டைம் நம்ம தலையில் ஷாம்பு போட்டு குளித்த பிறகு ஷாம்பு பத்தலை அப்படின்னு இன்னொரு டைம் எடுத்து போடுவாங்க. ஸோ இப்படி அடிக்கடி ஷாம்பு அதிகமாக போடும்போது ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஷாம்புவை ஒரு ஸ்மால் ஸ்பூன் அளவுக்கு தாங்க பயன்படுத்தணும். அதுவும் அதை நல்லா தண்ணியில் டைலூட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும்தாங்க தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும். அதாவது ஷாம்புவை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக நுர வர ஷாம்புவை பயன்படுத்த வேணாங்க. மைல்டு ஷாம்புவாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. அதிகமாக நுர வர ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.